தமிழ்நாடு முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் ஆரம்பகட்ட நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருகிறார். விரைவில் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி அவரது கடகராசிக்கு உச்ச பலத்தை அளிக்க அரசியல் களத்தில் மாபெரும் வெற்றிகளை வழங்கும் என ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. தமிழ்நாடு அரசியல் களம் எப்போதுமே ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான த்ரில்லர் சினிமா போலத்தான் இருக்கும். அதிலும் பல தசாப்த கால வழக்கமான அரசியல் கணக்குகளை உடைத்து கோட்டையில் முதல்வராக அரியணை ஏறியிருக்கிறார் நம்ம தளபதி சி. ஜோசப் விஜய். மே 10 பதவியேற்பு, அதைத் தொடர்ந்து மந்திரி சபை விரிவாக்கம் என கோட்டை வட்டாரமே தற்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தலை கிரீடம் சுமப்பவனுக்கு தலைவலி தர்மசங்கடம் என்பது போல ஆரம்பத்திலேயே சிறு சிறு நிர்வாகச் சிக்கல்களும் கூட்டணி கட்சிகளுக்குள்ளான மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளும் முதல்வர் விஜய்க்கு லேசான குடைச்சலை கொடுத்து வருவதாக தலைமை செயலக காரிடார்களில் மெல்லிய கிசுகிசுக்கள் உலா வருகின்றன. என்னப்பா, ஆரம்பத்திலேயே இப்படி சில முட்டுக்கட்டைகள் என சாமானிய மக்கள் யோசிக்கத் தொடங்கினாலும் ஜோதிட உலகம் ஒரு மெகா கிளைமாக்ஸ் கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது வேறு ஒன்றுமில்லை, அடுத்த சில நாட்களில் நிகழப்போகும் மாஸ் குரு பெயர்ச்சியே. அதன் பிறகு தளபதி விஜயின் ஆட்டம் செம்மையாக இருக்குமாம். நம்ம தமிழக முதல்வர் விஜயின் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் அவர் பிறந்தது கடகராசி, பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஜோதிட சாஸ்திரப்படி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே அமைதியாக இருந்து ஆட்டத்தையே மாற்றுபவர்கள். அமைதியா இருக்காரே, என்ன செய்ய போறாரோ என்று எதிரிகள் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே சைலண்டாக காரியத்தை முடிப்பவர்கள் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள். சினிமாவிலும் சரி, தற்போதைய அரசியல் கடத்திலும் சரி, விஜயின் சைலண்ட் மூவ்ஸ்க்கு பின்னால் இருக்கும் ரகசியம் இதுதான். ஒரு குட்டி பிளாஷ்பேக். 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கடகராசிக்கு குரு பகவான் வந்தபோதுதான் விஜயின் சினிமா கிராஃப் எவராலும் எட்ட முடியாத உயரத்திற்கு சென்றது. இப்போது அவர் முதல்வராக அரியணை ஏறியிருக்கும் வேளையில் அதே குரு பகவான் மீண்டும் களமிறங்குகிறார். தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26லும் திரிகணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2, 2026லும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து விடை பெற்று விஜயின் சொந்த ராசியான கடக ராசிக்குள் ஜென்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். பொதுவாக ஜென்ம குரு என்றால் சில சோதனைகள் வரும், அலைச்சல்கள் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கேதான் ஒரு செம ட்விஸ்ட் இருக்கிறது. கடகராசி என்பது குரு பகவானுக்கு சாதாரண வீடு அல்ல, அது குருவின் உச்ச வீடு. ஒரு கிரகம் தன் சொந்த உச்ச வீட்டில் அமரும்போது அது தீமைகளை செய்யாது, மாறாக விஸ்வரூப ராஜயோக பலன்களையே வாரி வழங்கும் என்பது ஜோதிட விதி. விமர்சனங்கள் தவிடுபொடியாகும். தற்போதைய ஆரம்பகால நிர்வாகச் சிக்கல்கள், கூட்டணியில் எழும் சிறு சிறு சலசலப்புகள் அனைத்தும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பனி போல விலகும். அசைக்க முடியாத செல்வாக்கு. குருவின் பார்வை பலத்தால் மக்களின் ஆதரவு முதல்வர் விஜய்க்கு மேலும் பல மடங்கு அதிகரிக்கும். மக்களின் நாடித்துடிப்பை அறிந்து சாமானியர்களை கவரும் அதிரடி திட்டங்களை சிக்ஸர் போல விளாசுவார். அரசியல் முதிர்ச்சி கூடும். ஆளுமை திறன் பத்தாது என்று விமர்சித்தவர்களின் வாய்களை அடைக்கும் வகையில் மிக துணிச்சலான மற்றும் சாணக்கியத்தனம் மிக்க முடிவுகளை முதல்வர் விஜய் எடுப்பார் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு தனி பாதுகாப்பு பிரிவு, போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான தனிப்படை என கோட்டையில் கால் வைத்த முதல் நாளே மக்கள் நலக் கோப்புகளில் கையெழுத்திட்டு முத்திரை பதித்தார் முதல்வர் விஜய். இப்போது இந்த உச்ச குருவின் வரவு அவரது அரசியல் கிராஃபை எவராலும் அசைக்க முடியாத உயரத்திற்கு கொண்டு செல்லப்போகிறதாம். இனிமேதான் தளபதியோட உண்மையான விஸ்வரூப அரசியல் ஆட்டத்தை பார்க்க போறீங்க என தவக தொண்டர்கள் இப்போதே காலரை தூக்கிவிட்டுக் கொள்கிறார்கள். சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸை அசைத்து பார்த்த விஜய் இப்போது குருவின் ஆட்டத்தோடு அரசியல் களத்திலும் வசூல் ராஜாவாக வலம் வருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கோட்டைக்குள் ஆட்டம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது பாஸ்.